நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வர அந்த நகை கடை திருடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. டோன்ட் வரி. நிஜமா சொல்றீங்க? ஏன் திருடு நீங்க இருக்கும்போது எப்படி முடியும்னு பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? கொன்னுடுவேன். ஒழுங்கா உண்மை சொல்லு, நேத்து என்ன நடந்தது? சத்தியமா நான் சொன்னதான் சார் நடந்தது. அப்போ ஓகே, நாளைக்கு என்னோட ஆபரேஷன் பாடிக்குள்ள இருக்கிற புல்லட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், உண்மை தெரிஞ்சிடும். சார் என்ன சார் சொல்றீங்க? ஏன் நீ தான் அந்த பக்கமே போலியா? ஏன் பயப்படுற? சாரி சார். இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் தான் குபேரன் ஜுவல்லரிக்கு போனேன். அந்த ஆள் தான் சார் சுட்டுட்டேன். இடியட், எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சீப்பா நடந்துக்காதுன்னு. இப்போ எவ்வளவு காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு பாத்தியா? சார் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். உடம்புல இந்த புல்லட் எடுத்துட்டா நான் அவ்வளவுதான் சார், காலி ஆயிடுவேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். இந்த ஒரே தடவை, இந்த ஒரு தடவை மட்டும் கத்தாத ப்ளீஸ் சார். என்ன பண்ணலாம் யோசிப்போம். ஓகே சார். பழைய மேட்டர் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே சார். எவ்வளவு கேட்டாலும் உண்மை சொல்லாத. ஓகே சார். ஒரு நிமிஷம் கீதா, உங்க கணவர் வின்சென்ட்டோட கொலை வழக்குல முதல் முறையா உங்களை குறுக்கு விசாரணை பண்ண போறாங்க. தீர்ப்பு உங்களுக்கு நியாயமா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என் ஹஸ்பண்டோட இந்த சாவுக்கு கண்டிப்பா நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து பல வாரங்களா நீதிமன்றத்துல பரபரப்பை ஏற்படுத்திட்டு வர வின்சென்ட்டோட கொலை வழக்குல இன்னைக்கு அவரோட மனைவியை குறுக்கு விசாரணை பண்ண போறாங்க. தீர்ப்புக்காக காத்திருப்போம். ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் லியா. கோபாலகிருஷ்ணன் என்பவர் தாங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கீதாவை விரும்பினார். ஆனா கீதாவோ வின்சென்ட்ங்கிறவரை காதலிச்சா. இது தெரிஞ்ச கோபாலகிருஷ்ணன் ஆத்திர அடைஞ்சு அவங்கள மிரட்டி பார்த்தாரு. இதுக்கெல்லாம் அவங்க பயப்படாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் தன் ஆட்களை வச்சு வின்சென்ட்டை கொலை செஞ்சிருக்காரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை விசாரணை செய்வதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். சார், கீதா எப்படிப்பட்டவங்க? புத்திசாலி பொண்ணு, சின்சியர் ஒர்க்கர். அதனால தாங்க நான் ஒரே வருஷத்துல சீப் அக்கௌண்டன்ட் போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தேன். ஓ அப்படியா? எப்படி நடந்துக்கிட்டாங்க? எப்படி நடந்துக்கிட்டாங்க சார்? சொல்லுங்க. ரொம்ப சகஜமா பழகுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப நெருக்கமா நடந்துக்கிட்டாங்க. அதாவது நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் உங்ககிட்ட இந்த விலகி இருப்பதற்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணல இல்லையா? இல்ல, நான் என்னோட ஆபீஸுக்கு சாயந்தரமா தான் வருவேன். நான் வரும்போது அவங்க ஓட்டில இருப்பாங்க. எனக்காகவே வெயிட் பண்ற மாதிரி தோணும். நான் அவங்களோட வயசுல அதிகமா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு ஒரு தடவை அவங்க சொல்லியிருந்தாங்க. குட், தேங்க்யூ. உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே சிந்தாமணி பேச வந்துட்டாரு. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லலனா, இல்ல நான் தான் வேற ஒரு வக்கீல் கிட்ட போயிருந்தேனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி விஷயம் ஒன்றும் நடக்கலையே, அதை பற்றி எதுக்கு யோசிக்கிறீங்க? இப்போ அவர் உங்கள் மேலே அசால்ட் கேஸ் போட்டபோது ப்ரெஸ் ஒன்று சொல்லுவாங்கன்னு பயந்தீங்க. அதே மாதிரி நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டால் ப்ரெஸ் கண்டிப்பாக பேசுவாங்க. நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட எதாவது இருக்கா?
அவரு தப்பு பண்ணனதா உங்ககிட்ட தான் ஒத்துக்கிட்டாரே. ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு கேஸ் போட்டு அவர்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? எனி மணி எனிதிங்? அவர் என்கிட்ட சாரி கேட்டா மட்டும் போதும் சார். அவரு தப்பு பண்ணிருக்காரு, தப்பு அவரு மேலதான், அதை அவர் ஒத்துக்கணும். குட். அவர் அதை இப்போ பண்ண ரெடியாக இருக்கார். நீங்கள் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பார். என்கிட்ட தனியா மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது சார்? எல்லாரும் முன்னாடியும் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாரும் தாறுமாறாக பேசும். உங்களுக்கும் உங்கள் கெரியருக்கும் தான் பாதிப்பு வரும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? குழப்பமா இருக்கு சார். ஓகே, நீங்க எதுவும் சொல்றீங்க, கேக்குறேன். குட். அப்போ கேளுங்க. உங்களுக்கு இடையில நடந்த விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவார், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பார். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவர் என்னெல்லாம் பண்ண விரும்புகிறாரு, அதை நீங்கள் உங்கள் இடையில பேசி முடிச்சிடுங்க. உங்களை நம்புறேன், எதுவும் தப்பாயிடாதே. தப்பாயிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உங்கள் லாயராக இல்லை, உங்கள் ஃப்ரெண்டாக என்ன நம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. மிஸ்டர் ராஜேந்திரன், நான் அர்ஜுன் பேசுகிறேன். நான் மாதுரி கிட்ட பேசினேன். அவங்க என்னை நம்பி தான் இது கொடுத்துட்ருக்காங்க. மிஸ்டர் சிந்தாமணியும் ஆக வேண்டியதை செய்வார்ல. யா, தேங்க்யூ. கொலை செய்யப்பட்ட வின்சென்ட்டின் மனைவி கீதாவை விசாரிக்க கோர்ட்டார் அனுமதி வழங்க வேண்டும். நீங்க எப்படி மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வேலைக்கு சேர்ந்தீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எப்படி மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வேலைக்கு சேர்ந்தீங்க? எங்க அப்பா ரொம்ப நாளா அவர்கிட்ட மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனாலதான் படிச்சு முடிச்சதும் என்னையும் கோபால் சார் கிட்ட சொல்லி அங்கேயே வேலைக்கு சேர்த்து விட்டாரு. கோபாலகிருஷ்ணன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாருமா? ரொம்ப அக்கறையா நடந்துகிட்டாரு. நான் நல்லா வேலை செய்யறத சொல்லி அடிக்கடி கூப்பிட்டு பாராட்டுவாரு. உங்களுக்கு பர்சனலா உதவிகள் ஏதாவது செஞ்சிருக்காரா? எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அவரே பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து முழு செலவையும் கோபால் சார் தான் பாத்துக்கிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே எங்க அப்பா அவர்கிட்ட வேலை செஞ்சதால இந்த உதவி அவர் செய்யறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, உங்களுக்கும் வின்சென்ட்டுக்கும் எப்படி பழக்கம் வந்தது? எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ பணத்தை வின்சென்ட் மூலமா தான் கொடுத்தமிச்சாரு. அப்பதான் எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. ஓஹோ, கோபாலகிருஷ்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முன்னாடியே சொன்னாரா? ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லி அங்கதான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினாரு. ஓ, அதுக்கு நீங்க என்னமா பதில் சொன்னீங்க? அப்போ அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்றதா சமாளிச்சுட்டு வந்துட்டேன். வீட்ல அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் வின்சென்ட் கிட்டயும் சொன்னதும் வின்சென்ட் தான் ஆறுதல் சொன்னாரு. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு? கல்யாணத்தை பத்தி அப்புறம் அவர் பேசல. எனக்கு தான் கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. வின்சென்ட் கிட்ட பேசி நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சோம். எங்க வீட்ல சொன்னப்போ அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது கோபாலகிருஷ்ணனுக்கு தெரியுமா? இல்ல, யாருக்குமே தெரியாம தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 வீக்ஸ் கழிச்சு தான் கோபால் சாருக்கு தெரிய வந்தது. சரி, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எதுவும் பெருசா பேசிக்கல. 2 வீக்ஸ் கழிச்சு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. எங்களை ஊட்டிக்கு ஹனிமூன் போக சொன்னாரு. நாங்க வேண்டான்னு சொல்லியும் கல்யாண கிஃப்ட் அந்த பணத்தை வாங்கிக்கொண்டு சொன்னாரு. ஆனா அங்க வச்சு கொலை பண்ணதை எங்களை அனுப்புறாருன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. கோபாலகிருஷ்ணன் கீதாவை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பி இருக்காரு. ஆனா கீதா வின்சென்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது தெரிஞ்சு ஆத்திரம் அடைஞ்ச கோபாலகிருஷ்ணன்
திட்டம் போட்டு 2 பேரையும் ஊட்டிக்கு அனுப்பி வின்சென்ட்ட அநியாயமா கொலை செஞ்சிருக்காரு. என்ன படிச்சிருக்கீங்க கீதா? எம்காம். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கேள்விப்பட்டேன். ஃபைனல் இயர்ல என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க கீதா? 88%. குட் பர்சன்டேஜ். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணனுடைய கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்ண போது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க? 25,000. 25,000. அஃப்கோர்ஸ் நீங்க படிச்ச படிப்புக்கு வாங்கின நல்ல மார்க்குக்கு வேற எந்த கம்பெனியில சேர்ந்திருந்தாலும் இந்த சம்பளம் கிடைச்சிருக்கும் இல்ல? ஆமா சார். அப்ப எந்த கம்பெனியில இந்த சம்பளம் கிடைக்கும்னா கோபாலகிருஷ்ணன் சார் உங்களை டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு ஃபோர்ஸ் பண்ணார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது இந்த கம்பெனியை விட்டு நீங்க வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாம் இல்ல? எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அங்கேயே வேலைக்கு போனேன் சார். ஓஹோ, கோபாலகிருஷ்ணன் சார் உங்களை பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டாங்களா? இல்ல சார். இல்ல, 5 நிமிஷம் முன்னாடி சொன்னீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் நல்லா இருக்காது அப்படின்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பாவை கோபாலகிருஷ்ணன் சார் தான் கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொன்னீங்க. அதுக்காக உங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்படியே மிஸ்டர் கோபாலகிருஷ்ணனுக்கு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு இருந்தாலும் நீங்க வேற கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துக்கலாம் இல்லையா? சோ கோபாலகிருஷ்ணன் சாருக்கு உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் சாரை பிடிச்சிருந்தது இல்லையா? ஆனால் அவருக்கு உங்களை விட கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகையினால ஒரு சிறிய தயக்கம். அது மட்டும்தான் பிரச்சனை. ஆக அவர் செஞ்சுட்டு வந்த உதவிகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனா அவரோட இருந்த அந்த உறவு மட்டும் உங்களுக்கு தேவைப்படல இல்ல? அதே நேரத்துல வின்சென்ட் கொஞ்சம் வயசுல சின்னவர். அந்த காரணத்துக்காக அவரை நீங்க விரும்பினீங்க. ஆகையினால கோபாலகிருஷ்ணன் செக்ஸ் டார்ச்சர் பண்றதா போய் சொல்லி வின்சென்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதுதான் நடந்தது. இந்த விஷயத்தை கோபாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க வின்சென்ட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு வச்சிருந்தீங்க. ஆனா தெரியாதனமாக வின்சென்ட் இந்த விஷயத்தை கோபாலகிருஷ்ணன் சார் கிட்ட சொல்லிட்டார். ஆகையினால கோபாலகிருஷ்ணன் சார் மனசு மாறி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் நிறுத்திட்டாரு. As a result of this disappointment, there is just a possibility. There is a possibility. ஒரு கால் கோபாலகிருஷ்ணன் சார் கொடுத்து வந்த அந்த உதவிகள்லாம் நின்று போய் அதற்கு காரணமானவர் வின்சென்ட் தான் அப்படின்னு அவர் மேல கோபம் வந்து ஆகையினால வின்சென்ட்டை தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக நீங்களே ஆட்களை ஏற்பாடு செய்து வின்சென்ட்டை கொலை செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? ஜஸ்ட் a possibility. Note your honor. Just a possibility. Thank you, ma'am. திரு சுந்தரம் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டுகளை வின்சென்டின் மனைவி கீதா மீது சுமத்துறாரு. கீதாவோ கோபாலகிருஷ்ணனை தன் முதலாளியாக மட்டுமே பார்த்தாங்க. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை தொடரும். கேஸ் எப்படியா பத்தி அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. ஹலோ குமார், எப்படி இருக்கீங்க? ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, ஜஸ்ட் மினிட். அப்புறம் அர்ஜுன், உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. நானும் உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க சிட் ஃபண்ட் சீட்டிங் கேஸ் பத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு போல. தேங்க்யூ அர்ஜுன். யூசி இந்த ஒரு கேஸ்ல ஜெயிச்சா இந்த மாதிரி சீட்டிங் நடக்காதுன்னா பரவாயில்ல, சந்தோஷப்படலாம். ஆனா வாரத்துக்கு 2 கேஸ் இந்த மாதிரில வருது. உண்மைதான். மத்தவங்க தப்புல இருந்து கத்துக்கிற பழக்கமே கிடையாது யாரும். நீங்க இப்ப கூட 1 லட்சம் கொடுத்தா அடுத்த வாரம் 2 லட்சம் கிடைக்கும்னு பிட் நோட்ஸ் அடிச்சு பாருங்க. பணம் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. காசு இருக்க திமிர்தான், வேற என்ன? இல்ல எப்படியாவது காசு கிடைக்காதான் நப்பாசதான். சிட் ஃபண்ட்ல போடுறவங்க என்ன பணக்காரங்களா போடுறாங்க? நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் தானே. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு இல்லைன்னா காலேஜ் ஃபீஸுக்கு பணம் தரட்டுறவங்க தானே. பாவம் தான் அவங்க. பட் பணத்தை எடுத்துட்டு ஓடுறவங்க அந்த மாதிரி நினைக்கிறது இல்லையே. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வித்த காசு கொலைக்காதுன்னு. யார் காசா இருந்தா என்ன, ஓடுறவனுக்கு அது பணம். கரெக்டா? அவ்வளவுதான். பட் நான் சொல்ல வந்த மேட்ரே மறந்துட்டேன் பாத்தியா? என்ன உங்களுக்கு கல்யாணமா? இல்ல அர்ஜுன்,
முதல்ல நீங்க பண்ணிக்குங்க, அதுக்கப்புறம் நமக்கு பாத்துக்கலாம். அப்புறம் அர்ஜுன், நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். நம்ம லாயர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன் வருது இல்ல, அத பத்தி பேசலாம் தான் உங்களை வர சொன்னேன். யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க? ஏதாவது உதவி வேணா கேளுங்க. உதவி இல்ல, நீங்க தான் நிக்கணும். என்ன குமார், ஜோக் அடிக்கிறீங்களா? இல்ல நிஜமா தான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல லாஸ்ட் வீக்ல இருந்து இத பத்தி தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதான். நீங்க தான் நிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இல்ல குமார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அட போங்க சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஓகே சொல்லணும், அவ்வளவுதான். பாப்போம், இன்னும் கொஞ்சம் சரியா ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒன்னு சொல்லட்டுமா, சுயநலம் பார்க்காம மத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு வேணும். இப்பவே சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். எவ்வளவு வேணா டைம் எடுத்துங்க, ஆனா கடைசியில ஒரு நல்ல முடிவை நீங்க சொல்லணும். பாப்போம். அப்புறம் சாரதா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட இத பத்தி நான் சொல்லணும், ஆனா எல்லாரும் சொன்னாதான் நீங்க கேப்பீங்க, இல்லனா எஸ்கேப் ஆயிடுவீங்க. அப்புறம் மீட் பண்ணலாம். அப்புறம் மீட் பண்றதெல்லாம் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேமா, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு? மாட்டி விடாதீங்க குமார். சரி, நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன டாக்டர்? அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். நாளைக்கு அவருக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா? பண்ணாம விட்டா என்ன ஆகும்? இமீடியட்டா அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. பட் அந்த குண்டு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதை எடுக்கிறது தான் பெட்டர். தீனா என்னோட கிளையண்ட். அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ண விருப்பம் இல்லை. வாட்? இப்போ நீங்க அவருக்கு ஆபரேஷன் பண்ணாம விட்டா ஃபியூச்சர்ல அவருடைய லைஃபுக்கே ப்ராப்ளம் வந்துடும். மோரோவர் எங்களுக்கும் அது அன்னெசரி டென்ஷன் அண்ட் ப்ராப்ளம். தீனாக்கு ஆபரேஷன் ஃபோபியா இருக்கு. ஸோ நீங்க பேஷண்ட் சம்மந்தம் இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. பட் போலீஸ் அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்களே. நோ, கோர்ட் பெர்மிஷன் இல்லாம தீனாக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னா நான் உங்க மேல கேஸ் போடுவேன். பேஷண்ட் சம்பந்தம் இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு நல்லா தெரியும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.